ரைட். இதோட கெமிஸ்ட்ரி நீங்கள் முடிச்சிடலாம். கரைசல்கள் இங்கிலீஷில் சொல்யூஷன். பாருங்கள், தமிழில் பார்த்தோன்னே கரைசல் ஒன்றும் இல்லை, இன்னொன்று கரைஞ்சிருக்கும், இன்னொன்று ஒன்றுக்கு மேற்பட்டதோ கரைஞ்சிருக்கும், அதான் வந்து கரைசல். இங்கிலீஷில் சொல்யூஷன். மனப்பாடம் தான் பண்ண முடியும் வேறு மொழியை, வார்த்தையை, அதில் உள்ள வார்த்தையை. தாய்மொழினா தெரியும் நமக்கு, அர்த்தம் தெரியும். தெரியுதா? ஒன்றில் கரைஞ்சிருக்கிறது. கரைச்சிட்டு வான்னு சொல்கிறாங்கல்ல, புளியை கரைச்சிட்டு வா, உப்பை கரைச்சிட்டு வா, மஞ்சளை கரைச்சிட்டு வா சொல்கிறாங்களா? வரணும். ஆராத்தி கரைச்சிட்டு வான்னு சொல்கிறாங்களே, இதில் எதை கலப்பீங்க? அதில் தண்ணி கலக்க மாட்டீங்களா? மெயினானாலே தண்ணி தான். தண்ணி, அதில் சுண்ணாம்பு, அப்புறம் மஞ்சள். இதில் தண்ணி வந்துட்டு கரைப்பான். எது அதிகமாக இருக்கோ அது வந்து கரைப்பான், சால்வன்ட் இங்கிலீஷில். கரைப்பான், அதுக்குள்ளே கரைச்சி உள்ளே வாங்கிக்கிறவன் பண்ணுறோம், அது அதிகமாக இருக்கும். எதை கம்மியாக வச்சுருக்கோமோ அதில் கலக்கிறோமோ அது வெறும் கரைபடு பொருள். சொல்யூட். சரியா? கரைபடு பொருள்னால் சொல்யூட். கம்மியாக இருக்கிறது கரைபடு பொருள், அதிகமாக இருக்கிற பொருள் கரைப்பான். சொல்லுங்க பாப்பா, இது பியூரா இம்பியூரா? கலவை. நானே சொல்லிட்டேன்னா, பியூரா இம்பியூரா? பியூர்னா ஒரே ஒரு தனிமம் அல்லது ஒரே வகையான சேர்மம் மட்டும் இருக்கணும், அதான் பியூர். அப்போ கலவை வந்து என்னது? ஒரு இம்பியூர் கலவை அப்படின்னு சொல்லலாம். கரைசல் வந்து ஒரு கலவை, கரைசல் ஒரு கலவை. தண்ணி, நம்ம குடிக்கிற தண்ணி இருக்குல்ல, அது என்னது? கரைசல்லாம். கலவைன்னு சொல்லலாம், கரைசல்னு சொல்லலாம். அதை பற்றி தான் அங்கே பார்க்க போகிறோம். சரியா? கரைசல்னா இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்களின் கலவை. கலவையில் காணப்படும் பொருட்கள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இயற்பியல் நிலையில் காணப்படும். இயற்பியல் நிலையில் அந்த பொருள் இன்னொன்று பொருள் கூட மிக்ஸ் ஆகி வேறு பொருளாக மாறாது. மாலிகுல் வேறு பொருளாக மாறினா தான் அது கெமிக்கல் ப்ராசஸ். அதை வேணாம், கொஞ்சம் சத்தம் போடாம மெதுவாக பாப்பா, அப்படி. சரியா? இயற்பியல் நிலையில் கலந்துருக்கும், அவ்வளோதான். எப்படி வேணாலும் பிரித்து எடுத்துக்கலாம். இப்போது உப்பு கரைசல் இருக்கா? உப்பு கரைசல்னால் என்ன இருக்கும்? தமிழ் செல்வன், தண்ணியில் உப்பை கரைச்சி வச்சுருப்போம், அவ்வளோதான். அதை பிரித்து எடுத்துடலாம். தண்ணியை ஹீட் பண்ணிங்கன்னா கடைசியில் உப்பு மட்டும் கீழே நின்றுக்கும். அந்த மாதிரி தண்ணியும் அந்த பொருளும் சேர்ந்து வேறு பொருளாக மாறாது. ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கணுன்னா, தண்ணியில் ஏதோ ஒன்று கலக்குறீங்க, சர்க்கரையை கலக்குவோம், இது தண்ணி மாலிகுல். நடுவில் கேப் இருக்கா? அந்த கேப்பில் போய் சர்க்கரை உட்காந்துக்கும். கற்பனை பண்ணணும், சர்க்கரையோ உப்போ கலக்குறீங்க, அது போய் உட்காந்துக்கும். எவ்வளோ வேணாலும் சர்க்கரையை கலக்க முடியுமா தண்ணியில்? ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணி வச்சுருக்கீங்க, எவ்வளோ சர்க்கரை வேணாலும் கலக்கலாமா? அங்கே கேப் இருக்கிற வரைக்கும் தான் அது உள்ளே வாங்கிக்கும். அந்த தண்ணி மாலிகுலுக்கு நடுவில் கேப் இருக்கிற வரைக்கும் தான் அது உள்ளே வாங்கிக்கும். அதுக்கு மேலே என்ன ஆகாது? சர்க்கரை கரையாது. நீ என்ன பண்ணாலும் கரையாது. ஹீட் பண்ணிங்கன்னா கரையும். ஹீட் பண்ணால் என்ன ஆகும்? தண்ணி மாலிகுலுக்கு நடுவில் கேப் இன்னும் அதிகமாகும், தண்ணியோட மாலிகுல், அப்போ கரை. புரிஞ்சுதா? மாலிகுல் லெவலில் போய் யோசிங்க. சரி, பார்ப்போம். மரக்கட்டை எரிக்கும் பொழுது அதிலிருந்து வெளியேறும் புகையானது திட கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மற்றும் சில வாயுக்களை கொண்ட கலவை. புகையில் இவ்வளோ இது வரையாது. திட கார்பன், எரியாத கார்பன். விறகுக்குள்ள இருக்குல்ல கார்பன் எரியாத, அது கிடைக்கும். கார்பன் டை ஆக்சைடு தெரியும் உங்களுக்கு, எரிஞ்சுனா அங்கே கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். ஒரு சில இடத்துல இதில் பார்த்துருப்போம், மெழுகுவர்த்தி பார்த்தோம்ல, ஆக்சிஜன் கிடைக்காம உள்ளே இருக்கும் ஒரு சில மாலிகுல். ஆக்சிஜன் போதுமானாலும் பத்தாது, அப்பையும் உடையும் பொழுது அது என்ன ரிலீஸ் பண்ணுவோம்?
கார்பன் மோனாக்சைடை ரிலீஸ் பண்ணுவோம் அது. அப்புறம் வேறு ஏதாவது மெட்டீரியல் இருந்துச்சுனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி சல்ஃபரோ நைட்ரஜனோ இருந்துச்சுனாக்கா சல்ஃபர் ஆக்சைடு நைட்ரஸ் ஆக்சைடு அந்த மாதிரிலாம் ரிலீஸ் ஆகும். ப்ளஸ் ஈரப்பதம் H2O மாலிக்யூல் இருக்கும். புகையில் அவ்வளோ விஷயம் இருக்கும். ஒரு சில கலவைகளின் கூறுகளை எளிதாக பிரிக்கலாம். இப்போ தண்ணியில் உப்பு கலைஞ்சிருக்கு, ஈஸியாக பிரிச்சிடலாம். சரியா? அதே இரும்பு தாது, இரும்பு இருக்குது, மற்றெல்லாம் கலந்துருக்கு, ஈஸியாக பிரிக்க முடியுமா? அதை கஷ்டம். பிரிக்கலாம், பெரிய ப்ராசஸ் அது. அதை மெட்டல் அலர்ஜியில் பார்த்தோம்ல, இரும்பு தாதுலேருந்து இரும்பு எப்படி பிரிக்கிறது. அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே பியூராக இருக்காது. நம்ம ரத்தம் முத கொண்டு பியூர் கிடையாது. நம்ம எதெல்லாம் பியூர்னு எதுவுமே பியூர் கிடையாது, எல்லாம் கலவை தான். பால் கலவை, வளிமண்டலம் கலவை. வளிமண்டலத்தில் என்னென்ன கலந்துருக்குமா கிருத்திகா? வளிமண்டலத்தில் என்னென்ன கலந்துருக்கு? சத்தமா காற்றுதாம்மா, அதான் வளிமண்டலம். அதில் என்னென்ன வாயெல்லாம் கலந்துருக்கு? ஃபஸ்ட்டு அதிகமானது யார்? வளிமண்டலம்னு சொன்னால் நாம வரணும். நைட்ரஜன், ரெண்டாவது ஆக்சிஜன். இவங்க 2 பேரே எத்தனை % போயிடுவாங்க? நம்ம குடிக்கிற தண்ணி கலவை, டீ, பால், காஃபி எல்லாமே கலவை தான். சோறு, அரிசி இருக்குல்ல, அரிசியில் கார்போஹைட்ரேட் மட்டும் இருக்காது. கார்போஹைட்ரேட்டு, மினரலு, விட்டமின், புரோட்டீனு எல்லாமே இருக்கும். அரிசிங்கிறது என்ன? அது ஒரு உயிர். முட்டை, கோழி முட்டை இருக்குல்ல, அது மாதிரி அது ஒரு முட்டை. ஒரு செல், அந்த நெல் செடியோட நெல் புல்லோட ஒரு செல் உயிரி அதில் இருக்குது. அதுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் அதில் சேர்த்து வச்சுருக்கு. ஒரு செல் பல செல்லாக மாறினா என்ன வேணும்? உணவு வேணும். அந்த உணவை தான் அதில் பேக் பண்ணி வச்சுருக்கு. செல்லுக்கு எதெல்லாம் உணவு? கார்போஹைட்ரேட்டு, ஃபேட்டு, மினரலு, விட்டமின், புரோட்டீனு எல்லாம் அதில் இருக்கும். அப்போ அரிசி என்னது? கலவை. அது மாதிரி பருப்பு கலவை. பருப்புலேருந்து சீரகம், சோம்பு, கடுகு எல்லாமே முட்டை தான், எல்லாம் உயிர் தான். நான் உயிரை கொல்ல மாட்டேன்னா இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. சரியா? நம்ம தானேம்மா? எதை தான் கண்டுபிடிச்சிட்டானுங்க. இன்னும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சும்மா புண்ணாக்கு கதையை வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறோம் நம்ம. அப்புறம் எதுக்கு காலேஜுக்கு போகிறோம், ஸ்கூலுக்கு போனோம்? வீட்டில் உள்ள நாலேஜ் இல்லை, இந்த பக்கம் நாலேஜ் இல்லை, நடுவில் ஏதோ ஒரு ஜந்துக்கு இல்லை. அவனுக்கு கார்பரேட் பொருளை வாங்கி திங்கிறதுக்கு நான் ஜந்துக்கெல்லாம் உருவாக்கி வச்சுட்டானுங்க. என்ன வசந்த், எங்க செல்ஃபோனை காணோம்? செல்ஃபோனை காணோன்னு. சரி, அடுத்தது. அதே சமயம் ஒரு சில கலவைகளின் கூறுகளை எளிதாக பிரிக்க இயலும். ஒரு சிலதை பிரிக்கிறது கஷ்டம், ஒரு சிலது ஈஸியாக பிரிச்சிடலாம். உப்பும் நீரும் கலந்த கலவையும், மணலும் நீரும் கலந்த கலவை, இதெல்லாம் ஈஸியாக பிரிச்சிடலாம். 2 கலவைகளும் நீரானது பொதுவான கூறாக உள்ளது. முதல் கலவையில் உப்பானது நீரில் கரைகிறது. கரைஞ்சி உள்ளுக்குள்ளே போய் உட்காந்துச்சு, தெரியாது. அதில் உப்பு இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். உப்பு பார்க்க முடியுமா? தண்ணிக்குள்ளே கரைஞ்ச உப்பை பார்க்க முடியாது. பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதே மண் பார்க்கலாம். புரிஞ்சிக்கணும், மனப்பாடம் பண்ணக்கூடாது. 2வது கலவையில் மணலானது நீரில் கரையவில்லை. மணலும் நீரும் கலந்த கலவையை வடிகட்டுதல் முறையில் பிரிக்கலாம். ஆனால் உப்பும் தண்ணியும் வடிகட்டுதல் முறையில் பிரிக்க முடியாது. காய்ச்சிடும். ஹீட் பண்ணிங்கன்னா நீர் ஆவியாயிரும், உப்பு கிடைக்கும். அப்படி தான் உப்பை கடல்லேருந்து எடுக்கிறாங்க. உப்பும் நீரும் கலந்த கலவையை அவ்வாறு பிரிக்க இயலாது. உப்பு நீரில் கரைந்து ஒருபடித்தான கரைசலை உருவாகும். ஒருபடித்தான கரைசல்லாம் ஒன்றும் கிடையாது. பாருங்கள், ரெண்டையும் பாருங்களேன். இதில் மண் இந்த இடத்துல அதிகமாக இருக்கா? மேலே வர வர குறைஞ்சிருதா? மண்ணோட இங்கே மண் அதிகமாக இருக்குது, இங்கே மண் கம்மியாக இருக்குது. அதே உப்பு கலந்துட்டீங்க, உப்போ சர்க்கரையை கலந்துட்டோம். இந்த இடத்துல ஒரு சொட்டு எடுத்து குடிச்சு பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட் இருக்கோ அதே டேஸ்ட் தான் இந்த இடத்துல இருந்து ஒரு சொட்டு எடுத்து குடித்தாலும் இருக்கும். எந்த இடத்துலேருந்து எடுத்து குடித்தாலும் ஒரே அளவு தான் டேஸ்ட் இருக்கும். அப்போ அந்த நீர் முழுவதும் உப்போ சர்க்கரை எப்படி இருக்குது? ஒரே ஈவனாக கரைஞ்சிருக்காங்க. அதனால் அதுக்கு பேர் ஒருபடித்தான கரை.
ஹோமோஜீனியஸ் அப்படிம்பாங்க இங்கிலீஷில். ஒருபடித்தான. ஹோமோனா ஒரே மாதிரி அப்படின்னா ஹோமோஜீனியஸ் சொல்யூஷன். இது வந்து பலபடித்தான கலவை. ஹெட்ரோஜீனியஸ் சொல்யூஷன். சரியா? ஹோமோவுக்கு ஆப்போசிட்டு ஹெட்ரோ. சொல்யூஷன்ஸ் இன் டே டு டே லைஃப் எல்லாமே சொல்யூஷன் தான். கடல் நீர், நம்ம குடிக்கிற தண்ணியே சொல்யூஷன் தான். அதில் மினரல் கலந்துருக்கா? மினரலு, கார்பன் டை ஆக்சைடெலாம் கலந்துருக்கு. கடல் நீர் இல்லாமல் புவியில் நாம் வாழ்வதை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. கடல் நீர்லேருந்து தான் ஆவியாகி தண்ணி வந்து கீழே கொட்டி ரவுண்ட் அடிக்குது, ஆறுக்கு இது எல்லாம் ஓடுது. கடல் நீர் பல உப்புகள் கலந்த ஒருபடித்தான கலவை. ஒருபடித்தான கலவை எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி அதில் கரைஞ்சிருக்க உப்போட அளவு ஒரே மாதிரி இருக்கும். அதே போல் காற்றும் ஒரு கரைசல் ஆகும். நம்ம தானே காற்று, வளிமண்டலம். காற்று மீன்ஸ் தப்பு, இந்த வார்த்தையே தப்பு. வளிமண்டலம் அதான் சரியான வார்த்தை. வாயு நிலையில் இருக்கக்கூடிய பொருட்கள் பூமியோட ஈர்ப்பு விசையினால் பூமி மேலே ஈர்க்கப்பட்டிருக்கு. எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குது? 30,000 கிலோமீட்டர் ஹைட்டுக்கு இருக்குது. இதெல்லாம் நீங்களே டெய்லியும் கேள்வி கேட்டு அங்கங்கே ரிவிஷன் பண்ணிக்கணும். ஒவ்வொரு செகண்டு டெஸ்ட் வச்சுக்கணும். என்னடா காற்றுனா என்னடா, நம்ம என்ன சுவாசிக்கிறோம், எப்படி சுவாசிக்கிறோம், எப்படி சுவாசிக்கிறோன்னு பார்த்தா பயாலஜி. என்னத்தை சுவாசிக்கிறோம்? கெமிஸ்ட்ரி. சரியா? எதுக்கு சுவாசிக்கிறோம், அது போய் எங்கே போய் என்னவா மாறுது, கிளாஸில் பார்த்துட்டோம், எல்லாமே எடுத்தாச்சு. கடை தான் வீட்டில் வாங்கிட்டு கடையில் அது மாதிரி கேள்வி கேட்டு அதை தான் டெஸ்ட்டு. அவங்க கொஸ்டின் பேப்பரில் கேட்டால் தான் அதை மனப்பாடம் பண்ணுவோன்னா அது என்னது சொல்கிறது? கேள்வி கேட்டிருக்கணும். கேட்டு அப்படியே பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஈஸியாக. கேஸை திறக்கிறோமா, ஏதோ சொன்னாரே கிளாஸில் இருந்தாலும் மனுஷன், என்னது என்னென்ன இருக்குது இதில் அப்படின்னு. என்ன கேஸ்? அதுக்கு பேர் எல்பிஜி கேஸு. அதில் என்ன வாய்க்கால்? 2 வாய்க்கால் இருக்குது. புரோப்பேன், பியூட்டேன். ரெண்டுமே மீத்தேனுக்கு இதில் வரும். இன்னொன்று தண்ணி என்னது? அது வாசனைக்காக சேர்த்துறது, அது எரியாது. எரியாது அது. அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. நீங்கள் படிக்கிறீங்க, புக்கு எடுத்து வார்த்தையை மனப்பாடம் பண்ணுறீங்க. இப்படி எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அதுதான் உனக்கு நீ வார்த்தையை மனப்பாடம் பண்ணி வாந்தி எடுக்கிறியான்னு பார்க்குறது இல்லைங்க. உன்னை சுற்றியில் உள்ளதை புரிஞ்சிருக்கியா? அதுக்கு பேர் தான் ஜென்ரல் ஸ்டடீஸ், பொது அறிவு. சுற்றியில் நடக்கிறது. என்னையா ஃபேனு எப்படி ஓடுது? எலக்ட்ரான் ஓடும் பொழுது காந்த விசை ஏற்படுது. அதனால் என்ன ஆகுது? நியூட்டனுடைய இடக்கை விதிப்படி மின் மோட்டார் சுற்றுது. அப்படி ஏதாவது இது இங்கே நம்ம பார்த்தது எங்கேயாவது லைஃபோட கம்பேர் பண்ணியிருக்கீங்க? வீட்டில் போய் பண்ணலன்னா நீங்கள் படிக்கலைன்னு அர்த்தம். திரும்ப அதே கதையை தான் பண்ணுறீங்க இங்கேயும் வந்து. உங்கள் நேரத்தையும் வேஸ்ட் பண்ணி நான் கத்துறதெல்லாம் வேஸ்ட்டு. ஆமாவா? பாருங்கள், உங்கள் நேரம் என்னை விடுங்க, என் பொழப்பை தான். நீங்கள் எல்லாத்தையும் செவுத்துக்கிட்டேயாவது பேசிகிட்டு இருக்கோம். நான் எப்படியோ ஒன்று பேசிகிட்டு தான் இருக்கணும். உங்கள் நேரம் வேஸ்ட்டு, பணம் வேஸ்ட்டு. பாருங்கள், காற்றானது காற்று வளிமண்டலத்தில் யார் யார் இருக்கா? ரிவிஷன் முடிஞ்சு போச்சு, டெஸ்ட்டு அவ்வளோதான். அங்கங்கே அந்தந்த செகண்டு மூஞ்சி கழுவுறோம். தண்ணி என்ன இருக்குது இதில்? என்னென்னலாம் இருக்கும் தண்ணியில்? அதையும் உப்பாக இருக்குது. அதில் கடின நீர். கடின நீருக்கு யார் காரணம்? நுரை வர மாட்டேங்குது. என்னது? இந்த சோப் போட்டால் நுரை வருது. இது பேர் என்ன? டிடர்ஜென்ட். அதுதான் சயின்ஸு. அது புக்கு எடுத்து அந்த வார்த்தையை மட்டும் மனப்பாடம் பண்ணால் அது சயின்ஸ் இல்லை. அப்புறம் வேகாத மஞ்சமாக்கெல்லாம் உங்கள் தலையில் மிளகா அரைப்பான். தலைவா அப்படின்னு ஓடுவீங்க முன்னாடி. அவன் சொல்கிறத கேட்பீங்க. என் தலைவர் சொல்லிட்டாருப்பா அப்படின்ட்டு. வந்து கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் இருக்கும், மற்றும் பல வாயுக்கள். இப்புவியில் வாழும் அனைத்து உயிரினங்களும் கரைசலோடு தொடர்பு கொண்டவை. ஆமாவா? அங்கே பாருங்க, கரைசல் தான் எல்லாமே. ரத்தத்திலேருந்து எல்லாமே கரைசல் தான். ரத்தம், செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய பிளாஸ்மா இருக்குல்ல, அதுலேருந்து எல்லாமே செல்லுக்குள்ளே. அந்த இதுக்கு பேர் என்னது? சைட்டோபிளாஸ்மா. கொலன்னு இருக்கும்ல, அது எல்லாமே அதுதான்.
தாவரங்கள் தங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து மண்ணிலிருந்து கரைசல் நிலையில் எடுத்துக்கும். தண்ணி உறிஞ்சதில்ல, தண்ணி கூட சேர்ந்து மினரல்லாம் எடுத்துகிட்டு போகும். நைட்ரேட்லேருந்து வேறு மற்ற மினரல்ஸ்லாம் இருக்குல்ல, நம்ம உடம்புல உள்ள மினரல்ஸ் பார்த்தோம்ல, அதெல்லாம் அங்கேருந்து அப்படி தான் உறிஞ்சிக்கும். அடுத்தது மனித உடலில் உள்ள ரத்தம், நிணநீர், சிறுநீர் எல்லாமே அது கரைசல். பெரும்பான்மையெல்லாம் இல்லை, எல்லாம் கரைசல்லாம், பியூர்லாம் எங்கேயுமே இருக்காது. சரியா? அடுத்தது நம்ம அன்றாட வாழ்க்கை துவைத்தல், சமைத்தல், தூய்மைப்படுத்துதல் பல செயல்பாடு நீரோடு இணைந்து கரைசல்களை உருவாக்கிக்கிறது. துவைக்கும் பொழுது என்ன ஆகுது? சோப்பு போய் துணியில் உள்ள அழுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு தண்ணியில் கரைஞ்சி போகுது. கரைசல் நிலையில் தான் நடக்கும். அடுத்து வேறு என்ன போட்டிருக்கான்? சமைத்தல், அதே கதை தான். சாப்பாடு வேக வைக்கிறீங்களா, உப்பு போடுறோம். குழம்பு வைக்கிறோமா, என்னது? கரைசல் தான். அது எல்லாம் கலந்தது தான், எல்லாத்தையும் கலக்கி விட்றோம். அவ்வளோதான் இந்த சொல்கிறாங்க. அடுத்தது அதே போல் நாம் அருந்தும் பழச்சாறு, காற்று நிரப்பப்பட்ட பானங்கள். காற்று நிரப்பப்பட்ட பானத்தில் எதை சேர்க்குறோம்? கார்பன் டை ஆக்சைடு. வெரி குட். சோடா என்ன ஆசிடு? வயிறு உப்பசமாக இருக்குது, அதே ஆசிடிட்டினால தான் உப்புசமாக இருக்குது. அப்போ சோடா குடிக்கலாமா? இன்னும் கொஞ்சம் இதாயிரும். ஆசிட் பத்தாம் ஜீரணம் ஆகலைன்னா தான் சோடா குடிக்கணும். அது மாதிரி தேநீர், காஃபி எல்லாமே என்னது? கரைசல்களே. பெயிண்ட்டு கீண்டு எல்லாமே கரைசல் தான், கரைசல் தான். தங்கம் கரைசல். அது தங்கம் எப்படியா கரைசல்? ஆபரண தங்கம் கரைசல் தான், கலவை தானே. அது சாலிடாக லிக்விடாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கரைசல். உப்பில் சோடியம் கலக்கிறானா, அது கரைசல் தான். தங்கத்தில் என்ன அதிகமாக இருக்குது? தங்கம் தான் அதிகமாக இருக்குது. காப்பரா? தங்கத்தில், ஆபரண தங்கத்தில் பியூர் கோல்டு வந்துட்டு 91.6% இருக்கும். 91.6%. மிச்சம் எவ்வளோ இருக்குது? 8.4ஆ? கேள்வி இதெல்லாம் எப்போயாவது எப்போ வேணாலும் கேட்பான், தெரிஞ்சுக்கணும். தங்கம் வச்சுருக்கீங்களா, எல்லோரும் மாட்டுறீங்களா? பியூர் கோல்டில் வந்து 99.9% கோல்டு. 24 கேரட். அது இதே 22 கேரட். அப்போ ஒரு கேரட்டுங்கிறது எத்தனை பர்சன்டேஜ்? 4.2. புரியுதா? 2 கேரட் தங்கத்தை எடுத்துகிட்டு 2 கேரட் எதை சேர்த்திடுவாங்க? செம்போ வேறு ஏதோ சேர்த்திடுவானுங்க. 2 கேரட் எத்தனை பர்சன்டேஜ் வருது? 8.4%. அப்போ ஒரு கேரட்டுங்கிறது எத்தனை பர்சன்டேஜ்? 4.2%. கேட்கலாம், ஒரு கேரட் அப்படின்னாக்கா எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்கலாம். எல்லா கான்செப்டையும் கலந்து சொல்லணும். இதில் எதை வேணாலும் எங்கே வேணாலும் கேட்கலாம். அறிவாளி கொஸ்டின் எடுத்தானா உள்ளுக்குள்ளே இருந்தால் எடுப்பான். புரிஞ்சிருக்கியா? மொட்டையாக மனப்பாடம் பண்ணாமல். அடுத்தது கரைசலில் உள்ள கூறுகள். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பொருள் இருக்கும். கரை பொருள், அதாவது ஒரு கரைசலில் குறைந்த அளவு எடை கொண்ட கூறு கரைபொருள் என்றும். ஓகேவா? கரைபொருள். சால்வெண்ட், சாரி சொல்யூட்டா? சொல்யூட். சொல்யூட். அதிக அளவு இருக்கிறது சால்வெண்ட். சார் வாங்க. அப்புறம் வரேங்க சார். ஓகேவா? அப்படியே ப்ராக்டிக்கலே லிங்க் பண்ணிகிட்டே வந்துட்டேன். புரிஞ்சுக்கணும், போய் கேள்வி கேட்கணும், எடுத்து பார்க்கணும். சரியா? உன்னை சுற்றியில் உள்ள எல்லாம் முட்டா போயிலுங்க, நல்லா தெரிஞ்சுக்கோ. அவன்கிட்ட போய் வேணால் முட்டாள்னு சொல்லாதீங்க, அறிவாளி நீங்கள் அப்பா அப்படின்னே நினச்சிக்கோங்க. அவன்கிட்ட போய் இதுக்கெலாம் சண்டை போட்டுட்ருக்கூடாது. கேட்டானா சொல்லித்தாங்க, தப்பே கிடையாது. கேட்டானா சொல்லித்தாங்க. சின்ன எக்ஸாம்பிள், எல்லோரும் நாங்கள் மாட்டிகிட்டு இருக்கோம்ல, கேரட்னா என்னடான்னு கேளுங்க, எத்தனை பர்சன்டேஜும் கேளுங்க. ஒரு ஆள் சொல்லிட்டானா நான் காது நறிக்கிறேன். ஆபரண தங்கம் இல்லையா, அதில்
எத்தனை பர்சன்டேஜ் வந்து செம்பு கலப்பாங்கன்னு கேளுங்க. தங்கம் தயாரிக்கிறவனா சொல்லுவான், வேறு எவனுக்கு தெரியாது. ஒரு கேரட்னா எத்தனை பர்சன்டேஜ்னு கேளுங்க. தங்கமாக போட்டிருப்பான், கழுத்தெல்லாம் ஒருத்தன் போட்டு சினிமாலாம் திடுறாம இருக்குங்க, யூடியூப்லாம் அந்த அளவுக்கு தான் வச்சுருக்கானுங்க. நீங்கள் கேள்வி கேட்டுக்கங்க, உங்களுக்குள்ளே பண்ணிக்கோங்க. அடுத்தவன்ட்டு போனீங்கன்னா அவன் பெரிய அறிவாளினா உங்கள் பக்கத்தில் ஒருத்தவங்க கூட வரமாட்டான். சரியா? அது மாதிரி எதுக்கு சொல்கிறேன், அங்கெல்லாம் அவன்ட்டெல்லாம் போய் தேவையில்லாமல் விவாதம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்றேன். ரைட் என்று அழைக்கப்படுகிறது. கரை பொருளானது கரைப்பானில் முழுவதும் சீராக விரைவி கரைந்து ஒரு படித்தான கலவை உருவாக்குகிறது. ஒரு படித்தான, சரியா? பார்த்தோம்ல, தண்ணி உப்பு, இங்கே கரைப்பான் யார்? தண்ணி ஆனது கரைக்கும் ஊடகமாக செயல்படுது. உள்ளுக்குள்ளே யார் வாங்கிக்கிறா? தங்கம் கரைப்பான், செம்பு கரைபடு பொருள், சொல்லிவிட்டு. சரியா? ரைட். கரைதல், அந்த செயலுக்கு பேர் என்னது? கரைதல். கரை பொருள் தண்ணி வச்சுக்கோங்க, கரைப்பான் கரை பொருள், எது உப்பு சர்க்கரை ஏதோ ஒன்று. ஒரு கரைசல் குறைந்தபட்சம் 2 கூறுகளை கொண்டிருக்கும். குறைஞ்சபட்சம், அதிகபட்சம் எத்தனை வேணாலும் இருக்கலாம். வளிமண்டலத்தில் எத்தனை கேஸ் இருக்குது? ஏகப்பட்டது இருக்குது, 7-8 கேஸ் இருக்கும். அப்படியே தண்ணி டஸ்ட் பார்ட்டிகெலாம் சேர்த்துங்க, எல்லாம் வந்துடும். ஒரு கரை பொருளையும் ஒரு கரைப்பானையும் கொண்டிருக்கும் கரைசல் இருமடி கரைசல். 2 தான் இருக்குது பொருள். இப்போ ஆபரண தங்கம், சரியா? ஆபரண தங்கம் அதில் 2 தான் இருக்கும், தங்கம் செம்பு, அல்லது தங்கம் அல்லது வேறு ஏதாவது ஒன்று. ஓகேங்களா? ரைட். இருமடி, இரு தான் பை, இங்கே என்ன போட்டிருக்கான்னு பார்ப்போம். பைனரி, பைனா 2ன்னு அர்த்தம். சரியா? என்னம்மா பைனரினா மேத்தமெட்டிக்ஸில் தெரியலையா? என்னம்மா ஸ்டாட்டிஸ்டிக்ஸு போய் தெரிஞ்சுட்டு வாங்க. பைனரி இரு கூறுகள் எனப்படும். 0 1 0 1 0 1. உதாரணமாக காப்பர் சல்பேட் படிகங்களை நீரில் கரைக்கும் போது அது கரைந்து காப்பர் சல்பேட் கரைசலை உருவாக்குகிறது. இரு கூறுகளை கொண்டுள்ளது. ஒன்று கரைபொருள் காப்பர் சல்பேட், கரைப்பான் நீர். ஸோ காப்பர் சல்பேட் கரைசல் அப்படின்னு சொல்லணும். அப்போ ஆபரண தங்கம் என்னது? கோல்டு சொல்யூஷன், தங்க கரைசல், அப்படி தான் சொல்லணும் ஆபரண தங்கம். அடுத்தது இது இருமடி கரைசல். அதே போல் கரைசலான 2க்கும் மேற்பட்ட கூறுகளை கொண்டிருக்கும். உதாரணமாக உப்பையும் சர்க்கரையும் நீரில் கலக்கும்போது நீரில் கரைந்து ஒரு கரைப்பானில் 2 கரைபொருள்கள். அப்போ மும்மடி கரைசல். 3 அப்படின்னா ட்ரை, சரியா? ட்ரை. 3 அதில் இருந்து டெர்னரி. டெர்சரி செக்டார்னு பார்த்தோம்ல ஜாகிரபியில், டெர்சரி, டெர்ரி, ட்ரை எல்லாமே 3ன்னு அர்த்தம். ஓகேவா? டெர்னரி சொல்யூஷன். ஏங்க பியூர் கோல்டுனா தங்கம் மட்டும் இருக்கும், 24 கேரட், சரியா? 100%, அதாவது 99.99% தங்கம் தான் இருக்கும். ஏன்னா அதாவது பியூராலாம் எதையுமே வச்சுருக்க முடியாது. இப்போது 22 கேரட் அப்படின்னா 91.6% வந்து தங்கம், 8.4% காப்பராக ஏதோ மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் என்ன டவுட் இன்னும்? ஒரு கேரட்டோட வேல்யூ அவ்வளோதான், அது வேறு. ஒரு கேரட்னாக்கா 4.2% அப்படி வச்சுக்கோங்க, புரியுதா? ஒரு கேரட் நீ தங்கம் எடுக்கலாம், செம்மையும் எடுத்துக்கலாம், எதை வேணாலும் எடுத்துக்கலாம், புரிஞ்சுதா? ஒரு கேரட்னா பர்சன்டேஜில் 4.2%, புரிஞ்சுதா? அடுத்தது
கரைசலின் வகைகள். கரைபொருள் மற்றும் கரைப்பானின் இயற்பியல் நிலைமையை அடிப்படையாக கொண்டு வகைப்பாடு. 3 இயற்பியல் நிலைகள் இருக்கா? என்னென்ன? திண்மம், திரவம், வாயு. இருமடி கரைசல்களில் உள்ள கரைபொருள், கரைப்பான் கீழ்கண்ட ஏதேனும் ஒரு இயற்பியல் நிலையில் காணப்படுகிறது. ஆனால் ஒரு கரைசல் கரைப்பானின் பங்கு பெரும்பான்மையானது. அதனுடைய இயற்பியல் நிலையானது கரைசலின் பண்புகளை தீர்மானிப்பதில் முக்கியமாக விளங்குகிறது. நம்ம தானே இப்போ தண்ணி, சர்க்கரை சாலிடு, தண்ணி லிக்விடு, கரெக்டா? இதில் யாரோட இயற்பியல் பண்பு வெளிப்படும்? தண்ணியோட. அவர் தானே அதிகமாக இருக்கிறாரு, அது உள்ளே கரைஞ்சி தண்ணியாக தான் இருக்கும். அதான் சொல்கிறாங்க. பல்வேறு வகையான இருமடி கரைசல். திண்ம கரைசல், கரைபொருள், கரைப்பான். திண்மத்தில் திண்மம், திண்மத்தில் திரவம். புரியுதா? அப்படி சொல்லுவாங்க. திண்மத்தில் திரவம். பாதரசத்துடன் ரசக்கலவை. ஒரே நிமிஷம் இருங்க, இங்கே ஏதோ தப்பு பண்ணியிருந்தானுங்க. போன தடவை பார்த்தேன், வார்த்தையை மாற்றி போட்டிருக்கானுங்க. சொல்யூட்டு, சால்வன். ரைட், ஓகே. திண்மத்தில் திண்மம். தங்கம். என்ன தங்கம்? பியூர் தங்கம் இல்லை, ஆபரண தங்கம். புரிஞ்சதா? திண்மத்தில் திண்மம். தங்கத்தில் எதை கரைக்கிறாங்க? காப்பர். கரைஞ்சிருக்கு, அது சாலிடாக தான் இருக்கும். ஏன்னா பெரும்பான்மையான மெட்டீரியல் தங்கம் தான், அது சாலிடு. ஸோ அது இயற்பியல் திடமாக இருக்குமா, திரவமாக இருக்குமா, வாயுவாக இருக்குமா, திடமாக இருக்கும். அடுத்தது திண்மத்தில் திரவம். திண்மத்தில் திரவம். ரசக்கலவைன்னு பார்த்தோம்ல, எது ரசக்கலவைன்னு பார்ப்போம்? பாதரசத்து கூட ஏதாவது கலந்து வச்சுருந்தோம்னா ரசக்கலவை. அலாய் என்னன்னது? உலோக கலவை. ரைட். அடுத்தது திரவ கரைசல். திரவத்தில் திண்மம். நீரில் உப்பை கலந்து வச்சுருக்கோம். கேட்பாங்க, உன்னை கொடுத்துட்டு இது எதில் இது அப்படின்னு கேட்பாங்க. இங்கிலீஷில் சாலிட் இன் லிக்விட், சாலிட் இன் லிக்விட் அப்படி தான் சொல்லணும். திரவம் தலைகீழாக சொல்லணும். நம்மளோட சென்டென்ஸ் பேட்டர்னுக்கு அப்படியே தலைகீழாக தான் வரணும் இங்கிலீஷ். ஆமாம் தானே? அடுத்து திரவத்தில் திரவம். எது அதிகமாக இருக்கோ அதை தான் ஃபஸ்ட்டு சொல்லணும். திரவத்தில் திரவம். லிக்விட் இன் லிக்விட், நீரில் கரைக்கப்பட்ட எத்தில் ஆல்கஹால். சரியா? கலந்து வைக்க டைல்யூட் பண்ணியிருக்காங்க, அதில் உள்ள கரைஞ்சிருக்கும். திரவத்தில் வாயு. சோடா, கூல்ட்ரிங்க்ஸ்லாம் என்ன இருக்குது? கார்பன் டை ஆக்சைடு நிரப்பி வச்சுருக்காங்களா, அது. கேஸ் இன் லிக்விட், திரவத்தில் வாயு. அதுக்கு எடுத்துக்க எல்லாமே கரைசல் தான், வாயு கரைசல். அடுத்தது எது அதிகமாக இருக்கோ அதை வச்சு சொல்கிறாங்க. வாயுவில் திரவம். வாயுவில் திரவம். H2 மாலிக்யூல் இருக்குல்ல, அது என்னது? ஈரப்பதமே சொல்லிடலாம். வளிமண்டலத்தில் ஈரப்பதம் இருக்குது, திரவம் தானே அது. அதே மேகம், அது சுருங்கி வந்தால் என்ன ஆகும்? மேகத்தில் வந்து சின்ன சின்ன நீர்த்து விலை இருக்கும், ஐஸ் கட்டி இருக்கும். ஐஸ் கட்டியாக இருந்ததுன்னா வாயுவில் திடம், அப்படி கூட சொல்லலாம். அடுத்தது வாயுவில் திடம். இன்னொரு எடுத்துக்காட்டு, டஸ்ட் பார்ட்டிகள்லாம் இருக்குல்ல, புகைகள்லாம், அது சாலிடு மெட்டீரியல். வாயுவில் திடம். லிக்விட் இன் கேஸ். அடுத்து வாயுவில் வாயு. வளிமண்டலத்தில் எது அதிகமாக இருக்குது? நைட்ரஜன் அதிகமாக இருக்குது. மற்றதெல்லாம் யார் அதில் கரைஞ்சிருக்கிறவங்க? கேஸ் தானே அவங்கெல்லாம். அவ்வளோதான். அதேமாதிரி ஆக்சிஜன், ஹீலியம், வாயு கலவை.
ஆக்சிஜன் ஹீலியம் வாயு கலவை எங்கே பயன்படுத்துவாங்க தெரியுமா? பார்த்தமே, மலை ஏறுறாங்கள்ல, மலை ஏறும் பொழுது சிலிண்ட்ரு அங்கே ஆக்சிஜன் பற்றாக்குறையாக இருக்கும், சிலிண்ட்ரு எடுத்துகிட்டு போகிறாங்களே, அது இது கலந்து எடுத்துகிட்டு போய் ஹீலியம் கலந்துருக்கும் அதில். அவ்வளோதான். இத்தனை வகை இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு எதுக்கு எடுத்துக்காட்டுக்குமா? சோடா நீர் திண்மத்தில் திண்மமா, திரவத்தில் திண்மமா, வாயுவில் திண்மமா, சரியா? அந்த மாதிரிலாம் கேட்பாங்க, பார்த்துக்கோ. கரைப்பானின் நீருன்னு சொல்லக்கூடாது. சொல்கிறேன். ஹீலியம் வந்துட்டு டென்சிட்டி கம்மியாக இருக்கும், குயிக்காக வெளியில் வரும், அது கூட சேர்ந்து ஆக்சிஜனும் வரும். அது மாதிரி யாரு கூடயும் வினை புரிய மாட்டாங்க. அவர் கூட கலந்து வச்சுருக்கும் பொழுது வினை புரிஞ்சால் என்ன ஆயிரும்? வேறு மெட்டீரியலாக ஆயிரும், நமக்கு பிரச்சனை. ஹீலியம் ஆக்சிஜன் யாரு கூடயும் வினை புரிய மாட்டார். ஆமாவா? அவ்வளோதான். கரைப்பானின் தன்மையை அடிப்படையாக கொண்டு வகைப்பாடு இந்த பேசியாச்சே. சரி, உலகளாவிய கரைப்பான், சர்வ கரைப்பான் எது? நீர். தண்ணியில் மேக்ஸிமம் எல்லா பொருளும் கரையும், கரையாததை மட்டும் வேறு, நீர் அல்லாத வேறு இதெல்லாம் பார்த்தோம்ல, எத்தனாலு அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஈத்தரு, எத்தனாலு, அதெல்லாம். சரி, நீரில் கரைவதில்லை சில பொருட்கள் எதாவது? ஈத்தரு, பென்சீனு, ஆல்கஹாக்கள், ஆல்கஹாக்களா? சரி, அதெல்லாம் நீரற்ற கரைசல்கள். நீர் கரைசல், நீரை வச்சு உருவாகினா நீர் கரைசல். சர்க்கரை கரைசல், உப்பு கரைசல், எல்லாமே. காப்பர் சல்ஃபேட் கரைசல். அடுத்து நீரற்ற கரைசல் ஆல்கஹால். ஆல்கஹால் அங்கே தப்பாக போட்டிருக்கா? கரெக்டாக தான் போட்டிருக்கேன், நான் தப்பாக படிச்சேன்னா. ஆல்கஹால் கரெக்டாக தான் போட்டிருக்கான். எல்லாம் ஆல்கஹால் எது நிறையா இருக்குல்ல, அதெல்லாமே. பென்சின், ஈத்தர், கார்பன் டை சல்ஃபைடு, இதெல்லாம் வந்து நீரற்ற கரைசல். இந்த கொழுப்புலாம் தண்ணியில் கரையாதுல்ல, அதெல்லாம். அப்புறம் அதேமாதிரி கார்போஹைட்ரேட்டு கரையாதுன்னு நினைக்கிறேன். அதாவது ஆர்கானிக் காம்பவுண்ட் எதுவுமே தண்ணியில் கரையாது, நம்ம தானே. கார்பன் டை சல்ஃபைடில் கரைக்கப்பட்ட சல்ஃபர், கார்பன் டெட்ராக்ளோரைட்டில் கரைக்கப்பட்ட அயோடின், செரைட், அதெல்லாம் விட்டுருங்க. இங்கே பாரதி ராஜா ரொம்ப நாளாச்சு. சரி, அடுத்து தெவிட்டாத கரைசல், தெவிட்டிய கரைசல், தெவிட்டாத கரைசல், தெவிட்டிய கரைசல். இதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், ஓகேவா? அங்கே பாருங்கள். இப்போ 1 லிட்டர் தண்ணியில் எவ்வளோ கேப் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி தானே சர்க்கரையோ உப்போ கரையும். இப்போ 100 கிராம் உப்பு கரையும் அப்படின்னு வச்சுக்கோங்க. 100 கிராம் தான் கரையும், அதுக்கு மேலே கரைய முடியாது. நார்மல் ரூம் டெம்பரேச்சர், ஸ்டாண்டர்டு எஸ்டிபின்னு சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்டு டெம்பரேச்சர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கும். ஏன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்பொழுது வேரி ஆகும். இதே தான் இதில் பார்த்தோம்ல, ஜாகிரஃபியில் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும்? வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதிகமாகும். டெம்பரேச்சர் குறைஞ்சிது அப்படின்னா வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி குறையும். இதே தான் அங்கே இந்த கான்செப்ட் தான். ரைட். இப்போ 100 கிராம் எஸ்டிபியில் 1 லிட்டர் தண்ணியில் 100 கிராம் உப்போ சர்க்கரையோ கரையும்னு வச்சுக்கோங்க. 99 கிராம் வரைக்கும் கரைஞ்சிருந்தது அப்படின்னாக்கா அது வந்துட்டு தவிட்டாத கரைசல். 1 கிராமோ 2 கிராமோ 3 கிராமோ அது மாதிரி 99 கிராம் வரைக்கும் அதில் கரைஞ்சிருந்தது. 99 கிராம் வரைக்கும் அது வந்து தவிட்டாத கரைசல், நான் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். ஓகேவா? 100 கிராம் கரைஞ்சிருச்சு, 100 கிராம் போட்டிங்க, அப்போ அது சேச்சுரேட்டட். அவ்வளோதான், அதுக்கு வயிறு ரொம்பிடுச்சு. டியூ பாயிண்ட் இருக்குல்ல, அது சேச்சுரேட்டட். ரெண்டெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். எவனே அந்த ஒரு சப்ஜெக்ட் தெரிஞ்சுன்னா அடுத்த சப்ஜெக்ட் தெரிய மாட்டேங்குது. எப்படி கொஸ்டின் எடுப்பானுங்க? அப்படி தான் மொக்கையாக தான் எடுப்பானுங்க. 100 கிராம் அப்போ டியூ பாயிண்ட்டுங்கிறது என்னது? சேச்சுரேட்டட் சொல்யூஷன் டியூ பாயிண்ட். சரி, அதுக்கு மேலே என்ன இருக்குது? உப்பு போடுறீங்க, உப்போ சர்க்கரையோ போடுறீங்க. 101 கிராம் போட்டிங்க.
சூப்பர் சேச்சுரேட்டட். அதிதெவிட்டிய கரைசல். அந்த 1 கிராம் எங்கே இருக்கும்? கீழே வீல் படிஞ்சிருக்கும். டியூ பாயிண்ட்டு 100%. டியூ பாயிண்ட்டை கிராஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்? எக்ஸஸாக உள்ள தண்ணி கீழே விழுந்துடும். அதுக்கு பேர் தானே அது கேட்கலாம். அறிவேலை எடுத்தானா கேட்பான். சரியா? மழை பெய்யறதுக்கான சூழ்நிலை அதிதெவிட்டிய கரைசலாக மாற வேண்டும். கேட்கலாமா? அப்போ தான் விழுகும். இல்லைன்னா இல்லை, மழை விழுகாது. அடுத்தது தெவிட்டிய கரைசல். அங்கே பாருங்க, நான் சும்மா தான் சொன்னேன். அங்கே 100 கிராம் தான் போட்டிருக்கு. ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் எந்த ஒரு கரைசல் மேலும் கரை பொருளை கரைக்க இயலாதோ அக்கரைசல் தெவிட்டிய கரைசல், சேச்சுரேட்டட். 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 100 கிராம் நீரில் 36 கிராம் சோடியம் குளோரைடு உப்பினை. 100 கிராம் தண்ணி எடுத்துக்கிட்டாங்க. 100 கிராம் தண்ணிங்க. நான் 1 லிட்டர் எடுத்துக்கிட்டேன். அது மாதிரி எடுத்து அதை சும்மா எக்ஸாம்பிள் தான் விட்டுருங்க. கரைத்து தெவிட்டிய கரைசல் உருவாக்கும். அப்போது 100 கிராம் தண்ணியில் எவ்வளோ தான் சோடியம் குளோரைடு உப்பு கரையும்? 36 கிராம் தான் கரையும். அவ்வளோதான். அது மேலும் கரை பொருளை சேர்க்கும் பொழுது கரையாமல் முகவில் அடியில் நிற்கும். கரையாமல் அடியில் போய் நின்னா அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் என்னம்மா? வீல் படிவு, பிரிசிபிடேஷன். சரியா? வீல் படிவு வார்த்தையிலே அர்த்தம் பாருங்க. வீலை விழுந்து படிஞ்சு போய் நிற்கும், வீல் படிவு. அதுதான் தாய்மொழி. தெவிட்டாத கரைசல். அதே 25 டிகிரி செல்சியஸில் 100 கிராம் நீரில் 10 கிராமோ 20 கிராம், அதான் நான் சொன்னேன்ல, 1 கிராம்லேருந்து வச்சுக்கோங்க. 1 கிராம்லேருந்து 35 கிராம் வரைக்கும் கரைஞ்சிருந்தாக்கா அது வந்து என்னது? தெவிட்டாதது. இன்னும் கொஞ்சம் சேர்த்தாலும் அது ஏற்றுக்கும். ஓகேவா? அதிதெவிட்டிய 100, அதோட கெப்பாசிட்டி 36 கிராம் தான். 36 கிராம் சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைடுனா சாதாரண உப்பு தான் வச்சுருக்கானா? சோடியம் குளோரைடு 36 கிராம் தான் அதால் ஏற்றுக்க முடியும். 38 கிராம் கலந்துருக்கு. 2 கிராம் என்ன ஆயிரும்? கீழே விழுந்துடும். என்னத்தை நீங்கள் வச்சு குச்சி வச்சு கலக்கினாலும் கரையாது. கரையும் எப்போ? ஹீட் பண்ணிங்கன்னா கரையும். ஹீட்டு கொடுத்தீங்கன்னா என்ன இன்க்ரீஸ் ஆகும்? மாலிகுல் நடுவில் கேப் இன்க்ரீஸ் ஆகும். வேறு அது உருவாகணும்னா இன்னொன்று நடக்கணும். என்ன? வெப்பநிலை உயரும். ஹீட்டு கொடுத்தீங்கன்னா, வெப்பம் கொடுத்தா அதோட வெப்பநிலை உயரும். நம்ம வெப்பநிலைன்னா என்னென்னு பார்த்தோம். வெரி குட். ஒரு சிஸ்டம்னா இந்த தண்ணி குடுவையில் உள்ள தண்ணி, அதான் சிஸ்டம். ஒரு லிட்டர் தண்ணி எடுத்திங்கன்னா 1 லிட்டர் தண்ணி, ஒரு 100 கிராம் தண்ணினா 100 கிராம் தண்ணி, அதான் சிஸ்டம். அதில் உள்ள மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றல், அதானது வெப்பநிலை. ஹீட்டு கொடுக்க மாலிகுலாம் ஹீட் எடுத்துகிட்டு ஆட்டம் போடும். ஆமாவா? அப்போ என்ன கேப்பு அதிகமாகும், தள்ளி போவாங்க. இன்னொன்று, மாலிகுலுக்கு நடுவில் ஈர்ப்பு விசை குறையும், அதனால தான் தள்ளி போகிறாங்க. புரிஞ்சுதா? பணம் மனுஷனுக்கு பணம் மாதிரி வச்சுக்கோங்க. பணம் பாக்கெட்டில் ஏற என்ன ஆகும்? சொந்த பந்தம்லாம் பிரிஞ்சு போகும், தள்ளி போயிடுவீங்க. பணக்காரன் பாருங்க, அவனுமே சொந்தக்காரன் அவ்வளோ பக்கத்தில் நின்று அண்டவே மாட்டான். இவன் அண்ட மாட்டான், போனாலும் அங்கேருந்து பட்டும் படாமல் ஓடி போயிடுவான். அதே மாதிரி தான் உயிரற்ற பொருட்களுக்கு பணம் எதுனாக்கா ஆற்றல் கிடைக்க ஆட்டம் அதிகமாகும், தள்ளி போயிடும். ஈர்ப்பு விசை குறைஞ்சிரும், அவங்களுக்குள்ள ஈர்ப்பு விசை குறைஞ்சிரும். சரியா? அதெல்லாம் அதிதெவிட்டிய கரைசல் அதானே பார்த்துட்டு இருக்கோம். 40 கிராம் கரைச்சி வச்சுருக்கேன். அதான் அதிதெவிட்டிய நிலையில் தான் என்ன நடக்கும்? மழை பொழிவு ஏற்படும், பிரிசிபிடேஷன் நடக்கும். அங்கே போட்டிருக்கா, வெப்பநிலை அழுத்தம் போன்ற சூழ்நிலையை மாற்றுவதன் மூலம் கரைதினை மாற்ற இயலும். எஸ்டிபி சொன்னா அதான் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர், அதான் எஸ்டிபி. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுற இது 25 டிகிரியில் தான் 36 கிராம் கரையும். 26 டிகிரி இன்க்ரீஸ் பண்ணினா 36ங்கிறது என்ன ஆகும்? அதிகமாகும். அது மாதிரி தண்ணியில்
கார்பன் டை ஆக்சைடு கரையுமா? கரையும், லைட்டாக கரையும். ஆக்சிஜன் நல்லாவே கரையும். நைட்ரஜன் ஆக்சிஜனோட கம்மியான அளவு கரையும். நைட்ரஜன் சரியா? ஆக்சிஜன் உள்ளே இல்லைன்னா தான் நைட்ரஜன் உள்ளே போக முடியும். அந்த மாதிரி ஓகேவா? சரி, ஏதோ கேட்க வந்தால் மறந்துட்டேன். கார்பன் டை ஆக்சைடோட கரைதிறன் அதிகமாகும், ஆக்சிஜனோட அதிகமாகும். எப்போ? ப்ரெஷர், அழுத்தம் அதிகரிக்கும் பொழுது நீரில் கார்பன் டை ஆக்சைடுடைய கரைதிறன் அதிகமாகும். அதான் வேகமாக சுற்றி விடுவாங்க. வேகமாக சுற்றும் பொழுது என்ன உள்ள மாலிகுள்ள ஆடி 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 அழுத்தம் அதிகமாயிரும். அப்போ உள்ளே நிறையா போய் என்ன ஆயிரும்? கார்பன் டை ஆக்சைடு உட்காந்துக்கும். வளிமண்டல அழுத்தத்தோட அந்த பாட்டிலுக்குள்ள அழுத்தம் அதிகமாக இருக்கும். அதனால தான் ஓப்பன் பண்ணணுன்னு புஷ்ஷுன்னு உள்ளையோட வெளியில் கேஸ் ரிலீஸ் ஆகுதா? உள்ளுக்குள்ள அழுத்தம் அதிகமாக இருக்குது, உள்ளே அடைஞ்சிருக்குது. ஓப்பன் பண்ணோன்னா வளிமண்டல அழுத்தம் பாட்டிலுக்குள்ள அழுத்தத்தோட கம்மியாக இருக்குது. உடனே அதில் உள்ளதெல்லாம் வெளியில் ஓடியாரும். அழுத்தம் அதிகமாக இருக்கிற இடத்துலேருந்து அழுத்தம் கம்மியாக இருக்கிற இடத்துக்கு தான் நாம் எதாக இருந்தாலும் ஓடும். வாயுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சயின்ஸு உன்னை நம்மளை சுற்றிலும் நடக்கிற விஷயத்த புரிஞ்சு ஆய்வு செஞ்சு ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சு எழுதி வச்சுருக்காங்க. கடவுள் சொன்னார், அவன் சொன்னான், இவன் சொன்னான், அவர் படைச்சார், மழை பெய்யறதெல்லாம் வர்ண பகவான், அந்த பகவான். இன்னும் எந்த காலத்தில் இருக்கீங்க? மழை எப்படி பெய்யுது, என்ன பெய்யுது, எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுட்டாங்க. சரியா? ஆமாம். இது தவிட்டாத கரைசலில் ஒரு வகைப்பாடு. செறிவு மிக்க அல்லது நீர்த்த கரைசல். செறிவு மிக்க மற்றும் நீர்த்த வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது. கான்சன்ட்ரேட்டட், டைலூட்டட். இப்போ எலுமிச்சை சாறு இருக்குது, கரைசலா அல்லது கரைசல் இல்லையா? கரைசல் தான். அதில் தண்ணி இருக்கும், அந்த ஆசிட் ஏதோ சம்திங் இருக்கும், எல்லாம் இருக்குது. அது என்னது? கரைசல். என்ன ஆசிட் இருக்குது எலுமிச்சம்பழத்தில்? சிட்ரிக் ஆசிட். தண்ணி சிட்ரிக் ஆசிட், அது இல்லாமல் அந்த இதெல்லாம் இருக்குல்ல, இந்த பல்பெலாம் இருக்கும். அப்போ அது கரைசல். கான்சன்ட்ரேட்டட், அதில் தண்ணி அப்படியே குடித்தோம்னா என்ன ஆயிரும்? வயிறுலாம் புண்ணாகி போயிடும். அது பசியாக இருக்கிறப்ப குடிச்சின்னா முடிஞ்சு போச்சு கதை. இன்னும் புண்ணாயிரும். ஆல்ரெடி அங்கே ஆசிட் இருக்கும். என்ன ஆசிட் இருக்கும் ஆல்ரெடி வயிற்றுக்குள்ளே? HCl. வெரி குட். இதை ஊற்றுனா இன்னும் கொஞ்சம் ஆசிடாகி வயிறு புண்ணாயிரும். இனிமேல் நீ என்ன சாப்பிடணும்னு நீங்கள் படித்த பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸை வச்சு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இதை சாப்பிடணுமா கூடாதான்னு. எங்கள் அப்பா சொன்னார், எங்கள் அம்மா சொன்னாங்கன்னு அப்படியே சாப்பிடக்கூடாது. சினிமாவில் எங்கள் ஹீரோயின் அதை சாப்பிட்டாங்க, காலையில் எழுந்திரிச்சு ஓட்ஸு உடம்பு குறைக்கிறேன், அப்புறம் குர்குரே, மர்குரே, அப்புறம் நூடுல்ஸு, இந்த காஃபி, அதிமதுரம், அது இதெல்லாம் சேர்த்து இது எல்லாத்தையும் நீங்கள் தான் என்ன பண்ணணும்? கற்றுக்கிட்டதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணணும். சரியா? அதுக்கு இன்னும் நிறையா கற்றுக்கணும். இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் பத்தாது உங்களுக்கு. கேள்வி கேட்டு 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 புரிஞ்சுட்டு வாங்க. நான்லாம் கற்றுக் கொடுக்க முடியாது, நீங்கள் தான் கற்றுக்கணும். கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும், அப்போ தான் கற்றுக்க முடியும். ஒன்லி எக்ஸாம்பிள் இந்த கேள்வி வருமா, இந்த கேள்வி வராதா, அந்த கேள்வி கிடையாது. அதுக்கு அது உதவாது எங்கேயுமே. பாருங்கள், தவிட்டாத கரைசலில் ஒரு வகைப்பாடாகும். தவிட்டாததுன்னா என்ன அர்த்தம்? எவ்வளோ கரைய முடியுமோ அதோட கம்மியாக கரைஞ்சிருக்கும். சரியா? சரி. ஒரே அளவு கரைப்பானில் இப்போ லெமன், ஒரு எலுமிச்சம்பழச்சாறு எடுத்துக்கிட்டேன். அதில் என்ன இருக்கும்? தண்ணி, சிட்ரிக் ஆசிட் இருக்கா? தண்ணி தான் வந்து கரைப்பான். சிட்ரிக் ஆசிட்டு, ஆமாம் ரைட். ஒரே அளவு கரைப்பானில் வெவ்வேறு அளவு கரைபொருள் கொண்ட இரு கரைசல்களின் ஒப்பீட்டு செறிவை குறிக்கிறது. அப்படியா? சரி. உதாரணமாக, உன்னிடம் 2 குவளை தேநீர் கொடுக்கப்பட்டுள்ளது. 2 கப்பில் தேநீர் இருக்குது. 2 குவளை தேநீரையும் நீ அருந்துகிறாய். அதில் ஒன்று மற்றொன்றை விட அதிக இனிப்பாக இருக்குது. அதிக இனிப்பு இருந்தால் அது என்னது? கான்சன்ட்ரேட்டட். இதோட அதில் சர்க்கரையோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது. சரியா? அவ்வளோதான். நீர்த்த மாலிகுல் கம்மியாக இருக்குது, இதில் கரைவிட பொருள் அதிகமாக இருக்குது. இதோட கம்பேர் பண்ணும்பொழுது அதிகம் கம்மினாவே என்ன பண்ணணும்? 2 கம்பேர் பண்ணி சொல்லணும், மொட்டையாக சொல்லக்கூடாது. அதிகம் கம்மினாவே என்ன பண்ணணும்? 2 விஷயம் இருக்கணும், குறைஞ்சது 2 விஷயம். அடுத்தது
அதான் பேசியாச்சு, அவ்வளோதான். பண்பு சார்ந்த குறியீடு நீர்த்த செறிவுமிக்கது. துல்லியமான அதெல்லாம் சொல்ல முடியாது. இத்தனை கிராம் கறந்துருக்குன்னா சொல்ல முடியுமா? சர்க்கரை இதோட சர்க்கரை இந்த கப்போட இந்த கப்பில் சர்க்கரை அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். இதில் 10 கிராம் இருக்குது, இதில் 15 கிராம்னு சொல்ல முடியுமா குடிச்சு பார்த்து? அதான் சொல்கிறாங்க. ஒரு பண்பு சார்ந்த குறியீடு, அவ்வளோதான். துல்லியமாலாம் சொல்ல முடியாது. நிறம், அடர்த்தி, அவ்வளோதான். கரைதிறன், கரைதிறன் எல்லாம் பார்த்து பயந்துடாதீங்க, ஒன்றும் இல்லை, சும்மா மொக்க எல்லாமே. கால்குலேஷன்லாம் தேவையில்ல. வார்த்தையில் அர்த்தம் இருக்கா? கரைதிறன், திறன், திறன். சாப்பாட்டு திறன் அப்படின்னு வச்சுக்கோம். ஒருத்தன் 10 இட்லி சாப்பிட்றான், ஒருத்தன் 5 இட்லி சாப்பிட்றான். யாருக்கு சாப்பாட்டு திறன் அதிகம்? அதுதான் இங்கே. ஒரே அளவு தண்ணி எடுத்துக்கிறீங்க, ஒன்று தண்ணி, இன்னொன்று வேறு எண்ணெய் ஏதோ ஒன்று எடுத்துக்கிறோம், வேறு எக்ஸ்ன்ற பொருள். அந்த பொருள் இதில் எவ்வளோ கரைய முடியும் அப்படின்னு பார்த்தா தானே அது கரைதிறன். அர்த்தம் இருக்கா? கரைதிறன், சொலுபிலிட்டி, சொல்யூஷன் சொலுபிலிட்டி. ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர், ப்ரெஷரு, இதில் வந்துட்டு ஒரு பொருளில் இன்னொரு பொருள் எவ்வளவு கலக்க முடியும். அதுக்கு மேலே இப்போ சொன்னோம்ல, 100 கிராம் தண்ணியில் உப்பு எவ்வளோ தான் கரையும்? அந்த 24 டிகிரி செல்சியஸ் தானே போட்டிருந்தான். 25 டிகிரி, வெறும் 36 கிராம் தான் கரைக்க முடியும். அது மாதிரி ஒவ்வொரு பொருளும் கண்டுபிடிக்கிறான். இந்த பொருளாக அதில் இவ்வளோ தான் கரைக்க முடியும், இதுவாக இவ்வளோ தான் கரைக்க முடியும் அப்படின்னு. அதான் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் குறிப்பிட்ட அளவு கரைப்பானில் கரையக்கூடிய கரைபொருளின் அளவிற்கு ஒரு எல்லை உண்டு. 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நார்மல் வளிமண்டல அழுத்தத்தில் ப்ரெஷர் ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அழுத்தம் மாறுபடும் பொழுது கரைதிறன் மாறும். கார்பன் டை ஆக்சைடு எக்ஸாம்பிள் பார்த்தோம். சரி, அந்த நிலையில் அந்த தண்ணியில் எவ்வளோ உப்பு கரையும்? 36 கிராம் கரையும். இந்த எல்லையை அடையும் பொழுது தெவிட்டிய கரைசல் உருவாகிறது. 36 கிராம், அதுக்கு மேலே கரைஞ்சிட்ட 36 தான் கெப்பாசிட்டி, 36 கிராம் கரைச்சாச்சு, அது தெவிட்டிய கரைசல். மேலும் கூடுதலாக சேர்க்கப்படும் கரைபொருளானது கரையாமல் கரைசலின் அடி தங்கி இருக்கிறது. சரியா? அப்போ ஒரு கரைப்பானில் எவ்வளவு ஒரு குறிப்பிட்ட கரைபடு பொருள் கரைக்க முடியும் மேக்சிமம், அதான் வந்து என்னது? கரைதிறன். கரைதிறன் என்பது வார்த்தையிலே தான் அர்த்தம் இருக்குது. கரைதிறன் என்பது எவ்வளவு கரைபொருள் குறிப்பிட்ட அளவு கரைப்பானில் கரையும், எவ்வளோ அதிகப்படியாக, அந்த வார்த்தை யூஸ் பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் மற்றும் அழுத்தத்தில். ஏன்னா இது ரெண்டு வேரி ஆகும் பொழுது கரைதிறன் வேரி ஆகும். 100 கிராம் கரைப்பானில் கரைந்து தெவிட்டிய கரைசலை உருவாக்க தேவையான கரைபொருளின் கிராம்களின் எண்ணிக்கை அதன் கரைதிறன் எனப்படும். 100 கிராம் கரைப்பான், அதில் எவ்வளவு கிராம் கரைபொருள் பொருள் கரைய முடியும் அதிகபட்சமாக, அதுதான் அதோட கரைதிறன். புரிஞ்சுதா? இப்போ பாருங்கள், இப்போ 100 கிராம் தண்ணியில் உப்போட கரைதிறன் எவ்வளோ சார் அப்படின்னா 36 கிராம். சர்க்கரைக்கு அதே அளவு இருக்க முடியும்னு சொல்ல முடியாது, வேரி ஆகும். அதே உப்பு எடுத்துகிட்டு போய் வேறு எதுலையோ ஒன்று கலக்குறீங்க, அதில் 36 கிராம் கரைன்னு சொல்ல முடியாது. எண்ணெயில் போய் உப்பு கலக்குறோம், அதில் அதோட கரைதிறன் 36 கிராம் சொல்ல முடியாது. புரியுதா? வேரி ஆகும். இதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், இவ்வளோ விஷயம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கான். இதை படிச்சுட்டு போய் நீ வீட்டில் கிச்சனில் லேபில் எல்லாத்துலையும் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் புரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா உன்னோட ஆக்டிவிட்டியே வித்தியாசமாக இருக்கும். நடா உட பாவனை இந்த மாதிரி கராமஞ்சாலாம் வண்டி ஓட்டிகிட்டு போக மாட்டானுங்க, காட்டுப்பயிலு எல்லாம்.
எவனோ இந்த மாதிரி அறிவாலயம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கான், அதை வாங்கி வச்சு புருன்னு ஓட்டிகிட்டு தர்றானுங்க. கேட்டால் சிங்கப்பூரில் அப்படி ஓட்டுறாகோ, லண்டனில் இப்படி ஓட்டுறாகோன்றானுங்க. இங்கே யார் உன்னை அப்படி ஓட்ட வேணான்னு சொன்னது? நீ அறிவு வளரல, அவ்வளோதான். பாம்பான்னு ஆரன் அடிக்கிறது, அதில் எவ்வளோ பெரிய தெரியுமா? அவனுக்கே தான் கேடு. அதெல்லாம் தேவையில்லாத மன அழுத்தம் உண்டாகும். மன அழுத்தம் வந்தால் எல்லா நோயும் வந்துடும். எல்லாம் காட்டு மிராண்டி கூட்டம். சரியா? சரி. சோடியம் குளோரைடு எல்லாம் இதெல்லாம் படிச்சுட்டு தான் வந்திருக்கோம், ஆனால் புரியறதில்ல. அவ்வளோதான். சோடியம் குளோரைடு கரைந்த தெவிட்டிய கரைசலை உருவாக்கிறது. ரைட், தெவிட்டிய கரைசல். இப்போ தர கேட்கலாம், ஃபேக்டில் கேட்பான், உனக்கு அப்படின்னா என்னென்னு தெரியும். 25 டிகிரி செல்சியஸில் 100 கிராம் நீரில் பல்வேறு கரைபொருளின் கரைதிறன். சரியா? சாலுபிலிட்டி ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கானுங்க. கால்சியம் கார்பனேட் திண்ம நிலையில் இருக்கும். கால்சியம் கார்பனேட் எங்கேம்மா யூஸ் பண்ணுவோம்? கால்சியம் கார்பன் சுண்ணாம்பு. எது சுண்ணாம்பு தானே? சுட்ட சுண்ணாம்பா? கார்பன் இருக்கக்கூடாது. கால்சியம் ஆக்சைடு தான் வந்துட்டு சுட்ட சுண்ணாம்பு. கார்பன் வந்துட்டு மண்ணிலேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வர்றது. சுட்ட உடனே கார்பன் அதிலேருந்து வெளியில் ஓடிடும். சரியா? ரைட். அதனால் சுண்ணாம்பு கரைங்க தண்ணியில் கரையாது. வெள்ளையாக வெளியில் தெரியுதா? தெரியும், அப்படியே அந்த மாதிரி தெளிவாக தான் இருக்கும். வெறும் 0.0013%. அவ்வளோதான் கரையும். கரை திறன் அப்போ என்ன அர்த்தம்? பர்சன்டேஜ் சொல்ல முடியாது. 100 கிராம் தண்ணியில் இவ்வளோ தான் கரையும். அதுதான் அந்த வெள்ளையாக மாறி இருக்கிறது, கரைஞ்சிது. மற்றெல்லாம் அப்படியே கொலன்னு அப்படியே தான் இருக்கும். ஆமாம் தானே? கரையுமா? மணல் மாதிரி கரையாதா? இதுலேயே தான் இருக்கும். சோடியம் குளோரைடு உப்பு 36 கிராம் கரையும். 100 கிராம் தண்ணியில் 36 கிராம் கரையும். அமோனியா எதுக்கு தேவைப்படுது? NH3 நைட்ரஜன், அதாவது இது அமோனியம் பாஸ்பேட்டு, உரம், அப்புறம் யூரியா, இதெல்லாம் 48 கிராம் கரையுமாம் தண்ணியில், 100 கிராம் தண்ணியில். சோடியம் ஹைட்ராக்சைடு என்ன இதுமா? சோப்பு 80 நல்லாவே கரையுது. குளுக்கோஸ் எது? குளுக்கோஸ்னா கார்போஹைட்ரேட் தான் குளுக்கோஸ் வாங்கி சாப்பிட்றோம்ல, உடம்பு சரியில்லாம் தானே கொடுக்குறாங்க. அது இப்போ நீ சர்க்கரை சாப்பிட்டா கூட என்ன ஆகுனா அது டபுள். இது 2 கார்போஹைட்ரேட் சேர்ந்தது. அதை உடைக்கிறதுக்கு எனர்ஜி வேணும். அதை உடைக்கணும்ல, பெரிய மாலிகுல் 2 கார்போஹைட்ரேட் சேர்ந்தது தான் ஒரு சர்க்கரை. அதை உடைக்கணும்ல, அதுக்கே எனர்ஜி வேணும். அது கூட முடியாது, உடனே வேணும். அதுதான் குளுக்கோஸ். புரிஞ்சுதா? டபக்குன்னு போட்டு அப்படியே இப்படி வாயிலெலாம் கொட்டி திங்கக்கூடாது. குளுக்கோஸை குறை ஏறிச்சுன்னா டைரெக்டாக மூளைக்கு போய் அட்டாக் ஆகி செத்து போயிடுவான். இந்த தேன் குளுக்கோஸ்லாம் கையில் கொட்டி தான் என்ன பண்ணும்? குடிக்கணும். இல்லைனா தண்ணியில் கலந்து குளுக்கோஸ் குடிக்கணும். சோடியம் புரோமைடு 95 அடியாப்பா. சோடியம் அயோடைடு 184 கிராமமா, அதோடு அதிகமாக கரையின்றான். அப்போ இது அதிகமாகிடும். சோடியம் அயோடைடு அதிகமாக, இது கரைப்பானா மாதிரினா அது கரைப்படு பொருளாக மாறிடும். சரி, அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க ஆர்டர். கரைதிறனை பாதிக்கும் காரணிகள் 2 தெரியும் முன்னாடியே. ஒன்று அழுத்தம், வெப்பநிலை. இதில் வேரி ஆகும் பொழுது இது வேரி ஆகும் அப்படின்னு பார்த்தோம். இங்கே என்னென்ன சொல்லியிருக்கான்? 2 தான் சொல்லியிருக்கான். வெப்பநிலை, அழுத்தம். அப்புறம் கரை பொருள் மற்றும் கரைப்பானி அவங்களுடைய தன்மையை பொறுத்தது. இப்போ எண்ணெய் இருக்கா? எண்ணெயில் தண்ணியை கரைக்க முடியுமா? முடியாது. 2 பேரும் சேர மாட்டாங்க. உப்பு கரையும்னு நினைக்கிறேன். எண்ணெயில் கரையும் தானே?
கரையும், கம்மியாக உப்பு கரையும். தாளிக்கும் பொழுது ஒரு சிலதெல்லாம் வெறும் எண்ணெயை மட்டும் ஊற்றி தானே பொரிப்பீங்க, அப்போ உப்பு போடுவாங்க தானே. ஆனால் போடுற காயிலேருந்து தண்ணி கிடச்சிடும் அதுக்கு, அது வேறு. சரி யோசிங்க. கரைபொருள் மற்றும் கரைப்பானின் தன்மை. இவ்வளோதான் இருக்கா? சரி படிச்சுக்கலாம். கரைதிறனில் கரைப்பான் மற்றும் கரைபொருளின் தன்மை முக்கிய பங்கு வகிக்கிறது. சரி 1 hour ஆயிடுச்சு, ஒரு பிரேக் எடுத்து